தேவாதி தேவனாகிய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளை என் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் எழும்பும் பொழுதே ஒருவேளை இந்த புதிய நாளை குறித்து நீங்கள் பயந்து, இந்த நாளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என் பிரச்சனைகளை, என் போராட்டங்களை, என் சத்துருக்களை, என் வேலையில் உள்ள உபத்திரவங்களை எப்படி நான் சந்திக்க போகிறேனோ என்று ஒருவேளை நீங்கள் பயந்து எழும்பி இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை பலப்படுத்தி சொல்லுகிறார். அழகாய் நாம் பாடினோம், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் அவர் விலகிடார். தேவனுடைய பிள்ளைகளை, மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் நாம் நன்றாய் இருக்கும் பொழுது. ஆனால் நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு ஆபத்து என்றால் விலகி ஓடி போவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுதும் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் பிரச்சனைகள் நடுவில் போகும் பொழுதும், ஆறுகளில் நடந்தாலும், அக்னியிலே நீங்கள் நடந்து போனாலும், என் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு பிரவேசியுங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நம்பி நான் பிரவேசிக்கிறேன், உம்மாலே இந்த நாளுக்குள் நான் பாய்கிறேன், என் தேவனாலே இந்த மதிலை நான் தாண்டுகிறேன் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட வர ஆவலோடு இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு, உங்கள் வியாபாரத்திற்கு, உங்கள் தொழிலுக்கு, நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலை செவ்வையாக்கி எல்லா விதமான இருளையும் வெளிச்சமாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த கர்த்தர் அவளோடு கூட இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தாய் போல தேற்றுகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களை மார்போடு அணைத்து தேற்றி முத்தமிட்டு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
தைரியமாயிருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். பழைய காரியங்களில் பழைய சம்பவங்களை, நடந்த தோல்விகளை, அவமானங்களை, நிந்தனைகளை, இழப்புகளை நினைத்து அழுது கொண்டு இராதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்யும்படி உங்களை பலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் புதிய காரியங்களை நோக்குவதாக, உங்கள் கண்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை காண்பதாக, அவர் உங்களோடு கூட செல்வதை உங்கள் ஆவியிலே உணரும்படி இன்றைக்கு உங்களை பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகத்தான காரியங்களை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளையிலே என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக. தூங்கி எழும்பும் பொழுதே யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு எழுந்தார்கள், யாரெல்லாம் பயத்துடன் எழும்பினார்கள், யாரெல்லாம் துக்கத்தோடு எழும்பினார்கள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அத்தனை பேரையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தொட்டு பலப்படுத்துவீராக. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல உம்முடைய அன்பு பிள்ளைகளை இப்பொழுது தேற்றி பலப்படுத்தி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுவீராக. அல்லேலூயா. எல்லா பயங்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல புறப்படுவார்களாக. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நாளை ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் ஃபேஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா விதமான மனுஷ தந்திரங்கள் அழிந்து போகட்டும், பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். ஜெயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு சென்று மீண்டும் இரவு வீட்டுக்குள் ஜெயத்தோடு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். புதிய நன்மை, புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக ஆண்டவரே. என் இயேசுவுடைய கரம் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபையை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளை துதித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் கூடவே இருந்து நடத்தி உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குவீராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.